Hi friends, welcome to Prabhu M YouTube channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் 2019 கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். அதோட நண்பர்களே, இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். அதோட நண்பர்களே, இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 22/4/2019 விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன், அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/5/2019. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே வந்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக ஆன்லைனில் ஃபீஸ் கட்டுவதற்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31/5/2019. அதுக்கடுத்தாக ஆஃப்லைன் சலான் வந்து ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா என்றைக்கு லாஸ்ட் டேட்னா 31/5/2019. ஸோ அதுக்கடுத்த சலான் மூலம் கட்டுவதற்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/6/2019. ஸோ அதுக்கடுத்தாக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா 2/8/2019 இருந்து 6/9/2019 வரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 17/11/2019 வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 5,200 இருந்து 20,200 வந்து தராங்க. ப்ளஸ் கிரேடு பே பார்த்தீங்கன்னா 1,800 வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்தாக வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்டேட் பண்ண உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் யூசர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1/8/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 18 இருந்து 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 18 இருந்து 27 வயது வரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேரியஸ் யூசர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1/8/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஆர் ஈக்வலன். அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்து இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி,
எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ். எத்தனை கொஷின் வந்து கேட்பாங்கன்னா 25 கொஷின் வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 25. ஸோ அதுக்கடுத்தாக ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ பார்த்தீங்கன்னா 25 கொஷின் வந்து கேட்பாங்க, 25 மார்க்ஸு. அதுக்கடுத்தாக நியூமரிக்கல் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் வந்து கேட்பாங்க, 25 மார்க்கு. ஸோ அதுக்கடுத்தாக ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் வந்து கேட்பாங்க, 25 மார்க்ஸு. எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். ஸோ ரைட்டுங்களா. எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 2/8/2019 6/9/2019 வரை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இது இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தி கொஷின்ஸ் வில் பி செட் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஃபார் பார்ட் 2, 3 and 4. ஸோ அதுக்கடுத்தாக நெகட்டிவ் மார்க்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. 0.25 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷின் வந்து தப்பாக பண்ணிங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து டிடக்ஷன் ஆகிடும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் எஸ்ஏ, லெட்டர் இன் இங்கிலீஷ் ஆர் இன் எனி லாங்குவேஜ். ஸோ தமிழும் உண்டு. ஸோ நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 23 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50. டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு என்ன டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட நண்பர்களே, நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ். ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ், டெலகிராம் பேஜினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.